பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 73, 74 மற்றும் 75 ஆகியவற்றை காணவிருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாடல்களை பாராயணம் செய்துவிட்டு வர விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து படித்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடலை காண்போமா? பாடல் 73 குழந்தை பேறு உண்டாக. இப்பாடலில் அபிராமி பட்டர் அன்னையை திரிபுரை என்றும் அகில உலகத்திற்கு தாயாக விளங்கும் அம்மை என்றும் துதிக்கிறார். அவளது பேரழகை போற்றுகிறார். ஆன்மீகத்தில் திரிபுர சுந்தரி அல்லது ஸ்ரீவித்யா வடிவம் என்பது பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களையும் ஈன்றெடுக்கும் சிருஷ்டி சக்திக்கு அதிபதியாகும். உலகத்திற்கே தாயாக விளங்கும் அம்மை திரிபுர சுந்தரியின் அருட்தோற்றத்தை நெஞ்சில் நிறுத்தி இப்பாடலை தினமும் பாராயணம் செய்து வந்தால் அம்பிகையின் தாய்மை அருள் கிடைத்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்பொழுது இந்த பாடலை காண்போமா? தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. அடுத்த பாடல் 74 தொழிலில் மேன்மையடைய. உலகில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 பிரதான தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுமே அன்னை அபிராமியைத்தான் வணங்குகிறார்கள். மும்மூர்த்திகளுக்கே அருள் தரும் அம்பிகை நாம் செய்யும் தொழிலையும் மேன்மையடையச் செய்வாள். நாம் செய்யும் வேலையிலோ அல்லது வியாபாரத்திலோ மிக பெரிய அங்கீகாரமும் சமூகத்தில் உயர்ந்த இடமும் நமக்கு கிடைக்க இந்த 74வது பாடலை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்து வரலாம். இப்பொழுது பாடலை காண்போமா? நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினைய பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே. நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே. நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினைய பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே. அடுத்த பாடல் 75 விதியை வெல்ல. விதி என்பது என்ன? நாம் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பதும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பதும் நம்முடைய தலையெழுத்து விதி என்று சொல்வார்கள். இந்த உலகத்தையே படைத்த அந்த அன்னையை நாம் நினைத்து வழிபடும் பொழுது யாராலும் மாற்றி எழுத முடியாத தலையெழுத்தையும் கஷ்டங்களையும் கூட அபிராமி அம்மனின் அருள் இருந்தால் நாம் சுலபமாக வென்றுவிடலாம். நமது விதியை மாற்றியமைக்க இந்த துதியை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து வரலாம். பாடலை காண்போமா? தங்குவர் கற்பகத் தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை
மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. தங்குவர் கற்பகத் தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. தங்குவர் கற்பகத் தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா பதிவை லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற வேறு ஏதாவது தெய்வங்களின் பாடல்களை நீங்கள் கேட்க விரும்பினா கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு நம்ம எதிர்காலத்தில் பார்த்து பதிவு போடலாம். இன்றைய பதிவு நிறைவடைந்தது. அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.